அன்புள்ள நண்பர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, அது மட்டும் இல்லை, புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே எனது பணிவான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் அனந்தநாதன். நான் மன்னார்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாம்னி நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் சிவாச்சாரியாராக இருக்கு. நான் கடந்த 20 வருஷமா ஜோதிட சாதனை பார்த்து வந்துருக்கேன். அந்த முறையில் நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டு இருந்தேன். அதுபடி இந்த ரெக்ஜம் சேனலில் இந்த மாதம் ஆனி மாதத்துக்கு எப்படி இருக்கு, பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா. அதுக்கு தான் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். இந்த ஆனி மாதத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணி திருமஞ்சனம், ஆணி மாதம் உத்திர நட்சத்திரம், அதில் வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேகம். இது நடுவில் வரக்கூடிய இப்போ இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதமும் 6ஆம் மாதத்துல பாதியும் 7ஆம் மாதத்துல பாதியும் வரும். அதாவது இங்கிலீஷ் மாதத்துல ஜூனில் பாதியும் ஜூலையில் பாதியும் வரும். இது ரொம்ப இந்த வருஷம் 2025 எடுத்துக்கிட்டோம்னா, எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துக்கிட்டா கூட இது நடுவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதம் தான் மாற்றங்கள் எல்லாம் இருக்கும். பொதுவாக இந்த மாதத்துல வீடு மாறி இருப்போம். ஏன்னா குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு மாறி இருக்கிறது, இடம் மாறி இருக்கிறது. பிள்ளைகள் அவங்களுடைய படிப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஏன்னா சீட் கிடைச்சிருக்கும், +2 முடிச்சிருப்பாங்க, இல்லை 10th முடிச்சு +2 போவாங்க, இல்லாட்டினா ஸ்கூலில் சேர்ப்பாங்க, இல்லாட்டினா +2லேருந்து காலேஜ் போவாங்க. ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள், அது மூலம் பெற்றோர்கள் வைக்க மாற்றங்கள், அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது இதெல்லாம் பயிற்சி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மாதத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படி பார்க்கறது தான் இந்த பதிவினுடைய நோக்கமே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கும். பல பேருக்கு ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தில் 11வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம், மூலநாள் பாதங்கள், சதையும் பூரட்டாதி உணர்த்தும் இதெல்லாம் இருக்கு. இது அந்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பம் அப்படின்றது ஒரு மனுஷன் ஒரு கலசம்னு சொல்லுவோம் இல்லையா, தேயாதான் வச்சது அது வச்சிருக்கப்ப இந்த ராசியோடைய சிம்பம். அது மாதிரி இவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது. எதையுமே பாதி தான் சொல்லுவாங்க, பாதி சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இவங்க ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இவங்க மனசுல வேற ஐடியா ஓடும். இப்போ நம்ம இவங்கள்ட்ட கும்பராசிக்காரங்க பேசுறீங்கன்னா நீங்கள் சொல்கிறத அவங்க செய்வாங்கன்னு நம்பிடாதுங்க. ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, மனசில் வேறு ஐடியா போய் வேறு தான் செய்வாங்க, இது சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதாவது பொதுவாக இந்த ராசியினுடைய இயல்பான குணம் அது. அதனால இந்த ராசி அது தவறாக நான் சொல்லுவேன். இவங்களுக்கு அது மாதிரி மனசுலேயே இருக்கும், பாய் தான் சொல்லுவாங்க. ஃப்ராங்காக இருக்கிறது இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களே புரிஞ்சுக்குவாங்க இது என்ன பெரிய விஷயமான்ற, அப்படி தான் அந்த மாதிரி வருவாங்க. நிச்சயமாக பணம் போவாங்க. இவங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் குரு பார்வை இருக்கிறதுனாலையும் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. பொருளாதாரத்தில் இருந்து தடைகள் நீங்கி இப்போ நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சுக்கிரன் 4வது வீட்டில் இருக்கிறதுனால வீடு, வாகனங்கள் அது மாதிரியான விஷயங்கள் வாங்குறதுக்கு மிக மிக நல்ல காலமாக இருக்குது. உங்களுக்கு 3வது வீட்டுக்கு அதிபன் தொழிற்சாலாவது செவ்வாய் 7வது வீட்டில் இருக்கார். செவ்வாய் பார்வை இருக்கிறதுனாலையும் தொழில் ரீதியான மாற்றங்கள், நீங்கள் எங்கேயாச்சும் டிரான்ஸ்ஃபர் வெளிநாடு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நம்ம பல பேர் டாக்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தொழில் ரீதியாக இப்போ இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நல்ல காலம் தான் சொல்லணும். தொழில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நல்ல காலம் தான் சொல்லணும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப ரீதியாக இந்த ராசிக்கு இதில் இப்போ குடும்பவான் ராகு இருக்கிறதுனாலையும் 7ல் கேது இருக்கிறதுனாலையும் ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால குடும்ப ரீதியாக ஒரு சில
வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும். அதை வந்து நீங்கள் பொறுமையாக டீல் பண்ணீங்கன்னா தான் ஆகுது. அதே மாதிரி உங்களது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அலர்ஜிஸ் இதெல்லாம் வரலாம். ராகு ஜென்மத்தில் இருந்தால் இது மாதிரி வரும். ஆனால் அதையும் நீங்கள் வந்து உடனே மருத்துவத்தில் பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் ராகு பயிற்சியை வந்து சரியாக போயிடும். கவலைப்படுற அளவுக்கு பெரிய ஒன்றும் வராது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு கேது 7ல் இருக்கிறதுனால அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வரும். ஆனால் கேது கூட செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப ரீதியாக உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்களா, அவங்க வந்து அதிகமாக கோவப்படுறதுக்கு, அவங்களுடைய ஆத்திரப்படுறதுக்கு, அதனால அவங்க இதான அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் கடுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சரி. அதுவும் உங்கள் ஆசைக்கு அதே மாதிரி சனி பகவான் பொதுவாக நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபடுறது, லட்சுமி நரசிம்மரை வழிபடுறது உங்களுக்கு மிக மிக நல்ல பழக்கங்களை தரும். ஜென்ரலாக பார்த்தோம்னா குடும்ப ரீதியான பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகள், உடல்நிலையில் சின்ன சின்ன சிறு சிறு பிரச்சனைகள் இதை தவிர இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதமாகவே இருக்குது. உங்களுக்கு இறைவன் கூட இருந்து எல்லாத்துலேயும் வெற்றி தன் நானும் பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.